கிராவிடேஷன் லெசன்ல நீட் லெவல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஈஸி லெவல் சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், தி மாஸ் ஆஃப் a planet is twice the mass of earth and the diameter of a planet is thrice the diameter of the earth, then the acceleration due to gravity on the planet's surface is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு வந்து ஃபார்முலா தெரியணும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா g is equal to gm by r ஸ்கொயர். இது வந்து எர்த்துக்கு. இப்போ பிளானட்டுக்கு எடுத்தோம்னா பிளானட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளானட்டுக்கு வந்து மாஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா மாஸ் ஆஃப் தி பிளானட் வந்து டுவைஸ் ஆஸ் தி எர்த் மாஸ் சொல்லிட்டாங்க. அடுத்து ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க. ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் வந்து இங்கே த்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 ஆஃப் தி த்ரைஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி பிளானட் ஈக்குவல் டு ஜி இன்டு மாஸ் ஆஃப் தி பிளானட் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். இதுல இருந்து பாருங்க ஃபார்முலா g into mass of the planet வந்து எவ்வளோ 2m டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் வந்து 3r ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாமா. இப்போ இதில் என்னென்ன காமன் எடுக்கலாம், இந்த 2 காமன் எடுத்துருங்க. இங்கே 3 ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா 9 வருது. அடுத்து gm பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா, இந்த gm பை ஆர் ஸ்கொயர் இருக்கு. இந்த gm பை ஆர் ஸ்கொயர் தான் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா இந்த gm பை ஆர் ஸ்கொயர் தான் என்ன பாருங்க. இதுதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். So that acceleration due to gravity on the planet is equal to என்ன வருது பார்த்தீங்கன்னா 2g by 9. So acceleration due to gravity on the planet வந்து 2g by 9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the earth suddenly shrinks without changing mass to half of its present radius, then acceleration due to gravity will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ரேடியஸ் வந்து என்ன ஆகுது, எத்தனை டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் பிகம்ஸ் 1/2. அதாவது ஃபைனல் ரேடியஸ் வந்து இனிஷியல் ரேடியஸ் பை 2 ஆயிருது. ஆக்சுவலாக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா gm பை ஆர் ஸ்கொயர். இப்போ நியூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன வரும்னு சொல்லுங்க, g டேஷ்னு எடுத்துக்கிட்டு அது gm பை ரேடியஸ் வந்து r/2 ஹோல் ஸ்கொயர் வந்துருமா. சரி, இப்போ என்ன பாருங்க, g டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருந்து நம்ம என்ன எழுதலாம், gm ஈக்குவல் டு gr ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா. gm பிளேஸ்ல gr ஸ்கொயர். அப்போ g டேஷ் பிளேஸ்ல gm, இங்க gm பிளேஸ்ல gr ஸ்கொயர்னு போட்டுங்க டிவைட் பை இந்த r/2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, r ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து மேலே போயிடும் 4, r ஸ்கொயர் கேன்சல். ஸோ தட் g டேஷ் ஈக்குவல் டு 4g. இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், gm ஈக்குவல் டு gr ஸ்கொயர்னு. இங்கே பாருங்க, இப்போ ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து மாஸ் சேஞ்ச் ஆகாம ஆஃப் ஷ்ரிங்க் ஆயிடுச்சுன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த சர்ஃபேஸ் வந்து 4 டைம்ஸ் இனிஷியல் வேல்யூ அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த சம் போலாம் பாருங்க. தேர்ட் சம், the diameter of two planets are in the ratio 4:1 and their mean densities are in the ratio 1:2. The acceleration due to gravity on the planets will be in the ratio. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா acceleration due to gravity in terms of diameter and density ல கொண்டு வர போறோம். ஓகேங்களா, அது எப்படி பாருங்க. இப்போ acceleration due to gravity gm by r ஸ்கொயர் தானப்பா அப்படின்னு எழுதிக்கிங்க. உங்களுக்கு density is equal to mass by volume தெரியும். வால்யூமுக்கு ஃபார்முலா வந்து 4/3 pi r cube தெரியும். ஓகேங்களா, இதுல இருந்து மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் எழுதிக்கலாம். அந்த வால்யூம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் பிளேஸ்ல 4/3 pi r cube அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு பாருங்க g இன்டு மாஸ் பிளேஸ்ல டென்சிட்டி இன்டு 4/3 pi r cube போட்டாச்சு. மாஸ் பிளேஸ்ல டிவைட் பை r ஸ்கொயர் போட்டுறேன். இந்த r ஸ்கொயரும் கியூபும் கேன்சல் பண்றேன். ஸோ தட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன வருது, g இன்டு 4/3 இன்டு பை இன்டு என்ன வருது பாருங்க, டென்சிட்டி இன்டு ஆர்னு வந்திருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி இன்டு ரேடியஸ். ரேடியஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டயாமீட்டர் பை 2 தானே. அதனால வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டென்சிட்டி இன்டு டயாமீட்டர் பை 2 போட்டுங்க. அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டியில் எழுதும்போது g இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டென்சிட்டி இன்டு டயாமீட்டர் அப்படின்னு வந்துருது. இப்போ நமக்கு டயாமீட்டர் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. டயாமீட்டர் ரேஷியோ 4:1 சொல்லியிருக்காங்க. டென்சிட்டி ரேஷியோ 1:2 சொல்லியிருக்காங்க. அதாவது டயாமீட்டர் ரேஷியோ d1 by d2 is equal to 4:1 சொல்லியிருக்காங்க. டென்சிட்டி ரேஷியோ ρ1 by ρ2 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1:2 சொல்லியிருக்காங்க. அதை இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம் பாருங்க. g1 by g2 is equal to ρ1 by ρ2 into d1 by d2. கரெக்டுங்களா. இப்போ ρ1 by ρ2 பிளேஸ்ல 1/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. d1 by d2 பிளேஸ்ல 4/1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ணுங்க. அப்போ 2 வந்துருது. ஆன்சர் வந்து அப்போ என்ன வருது பாருங்க, 2:1. ஸோ g1 by g2 என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் தி ஆக்சலரேஷன் வந்து 2:1 வந்திருக்கு. அடுத்த சம் போலாங்களா பாருங்க. இஃப் m is the mass of the earth and r is its radius, then ratio of the gravitational acceleration and the gravitational constant அப்படின்னா ஸ்மால் ஜிக்கும் கேபிட்டல் ஜிக்கும் ரேஷியோ கேட்குறாங்க.
இந்த கொஸ்டின் பாருங்க, ஸ்மால் g இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த சர்ஃபேஸ் அது எர்த்துக்கு வந்து யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன்டு மாஸ் டிவைட் பை r ஸ்கொயர்னு வரும். நமக்கு என்ன கேட்டாங்கன்னா g பை ஸ்மால் g பை கேபிட்டல் g கேட்டிருக்காங்க. அப்போ கேபிட்டல் g கொண்டு வந்துருங்க. இங்க பாருங்க, ஆக்சலரேஷனுக்கும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ கேபிட்டல் m பை r ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. கரெக்டுங்களா? அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து m பை r ஸ்கொயர், ஃபோர்த் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, if g is the universal gravitational constant and g is the acceleration due to gravity, then the quantity g by g is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? யூனிட் கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி பண்ணலாம்னா பாருங்க, g is equal to நமக்கு gm by r ஸ்கொயர் தெரியும் இல்லைங்களா? இப்போ m by r ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு g கொண்டு வந்துருங்க. அப்போ r ஸ்கொயர் by m is equal to கேபிட்டல் g by ஸ்மால் g வந்துருது. அப்படின்னா இந்த கேபிட்டல் g by ஸ்மால் g ஓட யூனிட் வேணும்னா r ஸ்கொயர் by m ஓட யூனிட் தான் கேபிட்டல் g by ஸ்மால் ஜின்னு அர்த்தம். கேபிட்டல் r என்றது ரேடியஸ், ஸோ தட் மீட்டர் ஸ்கொயர், m என்றது மாஸ் கிலோகிராம், ஸோ யூனிட் வந்து நமக்கு மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, if density of earth increased 4 times and its radius becomes half of what its our weight will be அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, டென்சிட்டி ஆஃப் தி எர்த் 4 டைம்ஸ் பண்ணிட்டு அண்ட் இட்ஸ் ரேடியஸ் பிகம் ஆஃப்னு பண்ணிட்டா அவர் வெயிட் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம வெயிட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சுவலாக மாஸ் வந்து மாறாது, ஜி மாறுறதை பொறுத்து தான் வெயிட் வந்து மாறும். ஸோ வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஜின்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி இன்ட்டு ரேடியஸ். ஆல்ரெடி நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி அண்ட் ரேடியஸ் ஜிக்கு ஃபார்முலா பார்த்தோம். என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல் ஜி 4/3 பை இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ரோன், இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா டென்சிட்டி வந்து நியூ டென்சிட்டி வந்து டென்சிட்டி ஃபைனல் டென்சிட்டி வந்து 4 டைம்ஸ் இனிஷியல் டென்சிட்டின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் பிகம் ஆஃப்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைனல் ரேடியஸ் வந்து r/2 சொல்லிட்டாங்க. இப்படி பண்ணால் என்ன ஆகும் பாருங்க, g1/g2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, ρ1/ρ2 இன்ட்டு r1/r2ன்னு வருது. ஓகேங்களா? ρ1 வந்து ρ1 போட்டுங்க, ρ2 வந்து 4 ரோன்னு போடுங்க, r1 வந்து r போட்டு r2 வந்து r/2ன்னு போட்டுங்க. இப்போ இந்த ரோ கேன்சல், r கேன்சல், இந்த 2 கேன்சல் ஆயிடுது. கரெக்டுங்களா? அப்போ g1/g2 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 1/2 வருதுங்களா? அப்போ வந்து வெயிட் 1/weight2 ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, வெயிட் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் g தானப்பா. அப்போ g1/g2ன்னு வருது. அப்போ g1/g2 1/2ன்னு வரதுனால w1/w2 ஈக்குவல் டு 1/2. ஸோ w2 இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் தி w1. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டபுள் ஆயிரும். அப்போ வந்து வெயிட் வந்து டபுள் ஆயிருது. சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the acceleration due to gravity g and mean density of earth rho are related by which of the following relations அப்படி கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணியிருந்தோம், இருந்தாலும் இன்னொரு முறை டெரைவ் பண்ண பாருங்க. g is equal to gm/r ஸ்கொயர் acceleration due to gravity. மாஸுக்கு என்ன ஃபார்முலா, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா, 4/3 பை r கியூப்னு வருது. இதுல இருந்து இப்போ வந்து ஜிக்கு என்ன ஃபார்முலா போடலாம், கேபிட்டல் ஜி இன்ட்டு மாஸ் பிளேஸ்ல டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் போடலாமா? அப்போ டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் பிளேஸ்ல 4/3 பை r கியூப் போட்டுருங்க. 4/3 பை r கியூப்னு போட்டாச்சு. கரெக்டுங்களா? டிவைட் பை r ஸ்கொயர் இருக்கு. இந்த கியூபும் r ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிருங்க. டென்சிட்டி மட்டும் வேணும், டென்சிட்டி இங்க வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 3 அங்கிட்டு போச்சுன்னா 3g டிவைட் பை இந்த 4g பை கீழே வந்துடும். 4g பை கீழே வந்துட்டு ஆரும் கீழே வந்துடும்ப்பா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எது பாருங்கப்பா உங்களுக்கு, 3g பை 4 பை gr, தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, if a planet consists of a satellite whose mass and radius were both half that of the earth, அதாவது பாருங்க ஒரு பிளானட் இருக்கு, மாஸ் ரேடியஸ் ரெண்டுமே half that of earth இருக்கு, then acceleration due to gravity at surface would be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா, gm/r ஸ்கொயர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ நியூ ஜி தான் கேட்குறாங்க, நியூ ஜி டேஷ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்போ நியூ மாஸ் m டேஷ் வந்து என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா m/2ன்னு வந்திருக்கு. ரேடியஸ் r என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா r/2 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ g டேஷ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், gm டேஷ் பை r டேஷ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து m டேஷ் என்ன வருது பார்த்தீங்கன்னா m/2ன்னு போட்டுங்க, r டேஷ் பை r/2ன்னு போட்டுங்க, r/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 2 ஸ்கொயர் மேலே போயிடுச்சுன்னா 4ன்னு வந்துடும் இல்லைங்களா? அப்போ 4 இந்த ஒரு 2 கேன்சல் ஆயிடுது. 4gm/2 இருக்கிறது ஒரு 2 போட்டு இங்கே r ஸ்கொயர் போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த வேல்யூ தான் g. இப்போ g டேஷ் இஸ் ஈக்குவல் இந்த 4ம் 2 கேன்சல் பண்ணா 2 வருது. அப்போ g டேஷ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் g வருது. g வந்து 9.8 தானப்பா.
ஜி வந்து 9.8, அந்த 2 ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 × 2ன்னு போட்டுங்க. ஸோ 19.6 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 19.6 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி ஹைட் above the surface of the earth where acceleration due to gravity is 1/64 of its value at surface of earth is approximately dash. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின்ல எர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே வந்து ரேடியஸ் வந்து எர்த்துக்கு ஆர்னு எடுத்துங்க, இங்கே ஜின்னு இருக்கு. இப்போ வந்து ஒரு ஹைட் எடுத்துக்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் ஹைட்டு போயிருக்காங்க. இந்த ஹைட்ல ஜி வந்து எவ்வளோ வருதுன்னா 1/64 ஆஃப் ஜின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக gm/r+h² இதுதான் ஃபார்முலா. ஆனால் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த சர்ஃபேஸ் ஃபார்முலா gm/r². இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா gm = gr² போட்டுக்குங்க. அப்படி போட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்னா gh கேபிட்டல் GM பிளேஸ்ல gr² போட்டு டிவைட் பை r+h² போட்டுக்கலாம். இதுதான் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட்டுக்கு. இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1/64 g கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அதை இங்க இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்போ GH பிளேஸ்ல 1/64 ஜின்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு gr² டிவைட் பை r+h² போட்டுக்கோங்கப்பா. இப்போ ஸ்மால் ஜி கேன்சல் பண்ணிருங்க. அடுத்து ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. சரிங்களா? ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா 1/64 ரூட் எடுத்தா 1/8 ஈக்குவல் டு r/r+h வருது. கரெக்டுங்களாப்பா? இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. r+h = 8r வருது. ஓகே, r அந்த பக்கம் வந்துச்சுன்னா h = 8r - r வந்து 7r. இப்போ 7 × r வேல்யூ வந்து 6400 கிலோமீட்டர். அப்போ 6.4 × 10⁶ மீட்டர்னு போட்டுருங்க. ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து 6400 கிலோமீட்டர். அதை வந்து மீட்டர்ல மாற்றும் போது 6.4 × 10⁶ வருது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடுறோம். 6.4ஐயும் நம்ம என்ன பண்றோம், 7ஐயும் மல்டிப்ளை பண்றோம். பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா 44.8 கிடைக்கும். அந்த 10⁶ அப்படியே இருக்கு. இது மீட்டரை போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படின்னா வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு இந்த 44.8 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா என்ன வரும் சொல்லுங்க? 45ன்னு வரும் இல்லைங்களா? அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If radius of earth is r, then the height h at which the value of g becomes 1/49th of its value at the surface of the earth. இப்போ போன சம் 1/64 போட்டாங்க இல்லைங்களா? அதே சம் திருப்பி கேட்டுட்டாங்க. ஆனா gh வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 1/49 of g அப்படின்னு அதே சம் திருப்பி கேட்டிருக்காங்க. அப்போ அதே ஃபார்முலா அப்படி எழுதி gh = gr² டிவைட் பை r+h² போட்டுங்க. இதுதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட்டுக்கு ஃபார்முலா. இப்போ gh வந்து அவங்களே 1/49 of g சொல்லிட்டாங்க இல்லையா? ஈக்குவல் டு gr² டிவைட் பை r+h² போட்டுங்கப்பா. இப்போ இதுல ஸ்மால் ஜி கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 1/7 = r/r+h இருக்கு. ஓகேங்களா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ r+h = என்ன வருது பாருங்க? 7r வருது. இதுல இருந்து h = 7rல இருந்து r கழிச்சிருங்க. அப்படி கழிச்சிங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க? 6r. ஸோ ஆன்சர் வந்து 6r கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? A body has a weight 72 Newton when it is taken to a height h = r. ரேடியஸ் ஆஃப் எர்த் இட் வுட் வெய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வெயிட்டுக்கு வந்து வெயிட் வந்து m × g. அப்போ வந்து வெயிட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஜின்னு வச்சுங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம், g × r² டிவைட் பை r+h² அப்படின்னு சொல்லியிருந்தோம் அட் சர்டன் ஹைட்ல. அப்போ gh = என்ன பண்ணலாம்? g × r² டிவைட் பை இங்கே h எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க? rன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ h பிளேஸ்ல r போட்டால் r+r 2r² வந்துடும். இப்படி பண்ணீங்கன்னா இப்போ gh = g × r² பை 4r² வருது. அப்போ r² கேன்சல் பண்ணிருங்க. gh = g/4ன்னு வருது. அப்போ வெயிட் அட் சர்டன் ஹைட் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா m × gh போடுங்க. அந்த ஹைட்ல எவ்வளவு g இருக்கோ அதுதான் போடுங்க. m × gh தான் எவ்வளவு சொல்லுங்க? m × g டிவைட் பை 4. mg தான் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க? 72 நியூட்டன். mg தான் நமக்கு 72 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த mg பிளேஸ்ல 72 நியூட்டன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 72 டிவைட் பை 4 இருக்கு. 72 டிவைட் பை 4 என்ன பார்த்தீங்கன்னா 18 நியூட்டன். ஸோ நம்ம ஹைட் வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் உடைய அளவுக்கு ஹைட் போனீங்கன்னா அப்போ உங்களுடைய வெயிட் என்ன ஆயிரும்னா 1/4 ஆயிரும். அப்போ 72 நியூட்டன் வந்து 18 நியூட்டனா மாறிடும். 18 நியூட்டனா மாறிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. A simple pendulum has a time period t1 when on the earth's surface and t2 when taken to a height or above the earth's surface where r is the radius of the earth, then value of g t2/t1 is dash கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலான்னா 2π√L/g. அப்போ டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் √g வருது.
ஆக்சுவலா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அட் சர்டன் ஹைட்டுக்கு என்ன வருது சொல்லுங்க, g into r square by 2 r plus r, r plus h ன்னு போனோம், h வந்து r னால r plus r whole square வந்துச்சு, h பிளஸ்ல r போடணும். அப்போ gh is equal என்ன பார்த்தோம், gr square by h பிளஸ்ல r போட்டா 4r square வந்துருதுங்களா, r square கேன்சல். ஓகே, இப்போ வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட் பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி எர்த் சர்ஃபேஸ்க்கு g இங்க எவ்வளவு வந்து 1/4 வருது. இப்போ என்ன பண்ணா, இவங்க வந்து t1 டைம் பீரியட் வந்து எர்த் சர்ஃபேஸ், t2 டைம் பீரியட் வந்து ஹைட் சொல்லிட்டாங்க. அப்போ t1 by t2 is equal to inverse ratio of g தான வருது. அப்போ inverse ratio of gh by g ன்னு போட்டுங்க. அப்படி போட்டீங்கன்னா gh எவ்வளோ, gh by g வந்து 1/4 இருக்கு கரெக்டா, 1/4 ரூட் எடுத்தா 1/2 ன்னு வருது. ஸோ t1 by t2 is equal to நமக்கு என்ன வந்திருக்குன்னா, நல்லா கவனிங்க, 1/2 ன்னு வந்திருக்கு. அப்போ அவங்க அடுத்து t2 by t1 தானே, ஸோ t2 by t1 is equal to 2 ன்னு வருதுப்பா. ஸோ ஆன்சர் வந்து 2, 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு நமக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the depth d at which the value of acceleration due to gravity becomes 1 by n times the value at the surfaces அப்படின்னு கேட்டிருக்காங்க. value at the surface நல்லா பாருங்க, the depth d at which the value of acceleration due to gravity becomes 1 by n times the value of the surface of the earth அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எவ்வளவு இருக்குன்னா 1 by n times of on the surface of the earth இருக்கணும்ன்றாங்க. ஆக்சுவலா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா அட் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு g into 1 minus d by r ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ இங்க gd வேல்யூ g by n தானே இருக்கு, அப்போ g by n சப்ஸ்டிட் பண்ணிருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு g into 1 minus d by r அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ g கேன்சல் பண்ணிருங்க. ஸோ 1 by n is equal to 1 minus d by r இருக்கு, d by r லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு 1 by n ரைட் சைடு கொண்டு போயிருங்க. ஸோ 1 minus 1 by n. இப்போ இது எல்சிஎம் எடுங்க, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க, d by r is equal to n minus 1 divided by n இருக்கு, நமக்கு d தானே வேணும். ஸோ d is equal to r into n minus 1 divided by n அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆன்சர் எந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு. அடுத்து 14th கொஸ்டின் பாருங்கப்பா. If the change in the value of g at a height h above the surface of earth is same as at a depth d below 8 அப்படின்னு சொல்லிட்டு both h and d are very small அப்படின்னு சொல்லிட்டாங்க, தென் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் வேல்யூ, அதாவது இப்போ இது எர்த்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஹைட் இந்த பாயிண்ட்லையும் டெப்த் இந்த பாயிண்ட், இந்த டெப்த் டி பாயிண்ட் டி டெப்த்லையும் ஹச் ஹைட்லையும் சேஞ்ச் இன் வேல்யூ ஈக்குவலா இருக்கன்னா, அப்படின்னா இந்த ஜிடியும் ஜிஹெச்சும் ஈக்குவலா இருக்கணும். அப்போதான் எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து மேலே போகும்போது கீழே வரும்போது ஈக்குவலா சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டன் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் டெப்த். ஹச் ஸ்மாலா இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 minus 2h by r அப்படின்னு வரும் ஃபார்முலா. is equal to g at depth வந்து 1 minus d by r, d என்றது depth, h என்றது height. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா g into 1 minus 2h by r, h வெரி ஸ்மாலா இருக்கும்போது மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை கேன்சல் பண்ணிருங்க. இப்போ கேன்சல் பண்ணினா இந்த 1 கேன்சல் ஆயிட்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு 2h by r is equal to d by r வந்துரும். ஓகேங்களா, அப்போ r கேன்சல் ஆயிருக்கு. அப்போ d equal to என்ன வந்திருக்கு பாருங்க, 2h ன்னு வந்திருக்கு. அப்போ d equal to 2h வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருப்பா. At what depth below the surface of the earth acceleration due to gravity will be half of its value at 1600 kilometer above the surface of the earth அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின் பாருங்க, இதுதான் எர்த்னு எடுத்துங்க, இது ஒரு ஹைட்னு எடுத்துங்க, இந்த ஹைட் வந்து நமக்கு 1600 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சர்டன் ஹைட் இருக்கு. அப்புறமா ஒரு டெப்த் போறோம், நம்ம ஒரு டி டெப்த் போகும்போது இங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜிடி இருக்கும். இங்க என்ன சொல்றாங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் half of the value at height என்றாங்க. அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி at depth equal to half of the acceleration due to gravity at certain height. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு at depthக்கு என்ன ஃபார்முலா, g into 1 minus நமக்கு d by r அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, சரி, is equal to half of g at certain height என்ன ஃபார்முலா, g into r square divided by r plus h whole square அப்படின்னு வரும் இது. ஓகே, இதுல இருந்து நம்ம இப்போதைக்கு g மட்டும் கேன்சல் பண்ணலாம். அடுத்து பாருங்க, 1 minus d by r is equal to 1/2 into இந்த r ஸ்கொயர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் r ஸ்கொயர்ல டிவைட் பண்ணீங்கன்னா அப்ப என்ன வரும் பாருங்க, 1/1 plus h by r whole square அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ h வேல்யூ r வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா 1 minus d by r அப்படியே போட்டுட்டு is equal to 1/2 ன்னு போட்டுட்டு into 1/1 plus h வந்து 1600 கிலோமீட்டர், r வந்து 6400 கிலோமீட்டர் ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. போட்டீங்கன்னா இந்த 1600ம் 6400ம் கேன்சல் பண்றோம்.
இது ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1/4 வரும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, 1 - d / r is equal to 1/2 இன்ட்டு இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5/4 வரும். இங்க வந்து இது 1/4 வருதுப்பா. இது எல்சிஎம் எடுத்தா 4 + 1 5 வந்துட்டு 5/4 இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 16/25 இன்வெர்ஸ் ரேஷியோல வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சொல்லுங்க, அட் வாட் டெப்த் டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்மால் டி நம்ம கண்டுபிடிக்கும், அது கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. இப்போ இந்த 2 16 கேன்சல் பண்ணா 8 வந்துருதா. இப்போ இந்த d by r ரைட் சைடு கொண்டு போயிட்டு 1 - இந்த 8/25 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்படி பண்ணிட்டீங்க. இப்போ 8/25 இங்க கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இதை சால்வ் பண்ணா 25ல 8 போச்சுன்னா அப்ப என்ன வரும் பாருங்க உங்களுக்கு. இந்த 25ல வந்து நம்ம 8 கழிச்சிடுறோம். ஸோ 17/25 கிடைச்சிருக்கு. அப்போ d by r 17/25, d equal to r into 17/25 வந்திருக்கு. r வேல்யூ தான் உங்களுக்கு 6400 கிலோமீட்டர் தெரியும் இல்லையா? ஸோ 6.4 into 10⁶ போட்டு r வேல்யூ into 17/25 போட்டு இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா, d வந்து 4.352 into 10⁶ கிலோமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணோம்னா என்ன வரும்னா 4.3ன்னு கிடைக்குதுப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The weight of a body at the center of the earth is கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா at the center of the earth இப்படி தானே, இந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் டெப்த் வந்து 1 - d by r ன்னு போனோம். அட் சென்டருக்கு போனோம்னா d equal to r போடணும். d equal to r போட்டா இது gd வந்து 0 ஆயிடும். வெயிட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, m into g at depth தானே. g at center வந்து 0 வந்துருச்சு இல்லையா? அப்போ g 0 போட்டோம்னா m into 0 0. ஸோ வெயிட் அட் தி சென்டர் ஆஃப் தி எர்த் வந்து 0 அப்படின்னு வருது. இதே மாஸ் கேட்டிருந்தா மாறாது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க. If earth is supposed to be sphere of radius r, if g 30, இது வந்து latitude 30 degree is a value of acceleration due to gravity at latitude of 30 degree and g at the equator அப்படின்னு சொல்லிட்டாங்க. g என்றது at the equator சொல்லிட்டாங்க. Then the value of g minus g 30 is dash, 30 degree is dash. ஆக்சுவலா இது என்ன பாத்தீங்கன்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் latitudeக்கு வந்து latitudeன்றது அதான் அந்த லாம்டான்றது அந்த ஆங்கிள். அதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, g minus r ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு என்ன வரும்னா காஸ் ஸ்கொயர் அந்த ஃபேஸ் அந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கோ அது இருக்கு. ஆங்கிள் தான் 30 டிகிரி. இப்போ g at 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு g மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 30 ஹோல் ஸ்கொயர் போட்டு காஸ் 30 எவ்வளோ √3/2. ஓகேங்களா? இப்போ நமக்கு g மைனஸ் g 30 தானே வேணும். அப்படின்னா இந்த ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு g 30 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் 30 வந்து √3/2 பா. இதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா காஸ் ஸ்கொயர் 30 வந்து 3/4 வந்துருதா. அப்போ காஸ் ஸ்கொயர் 30 3/4 போட்டுக்குங்க. அப்போ ஆன்சர் பாருங்க 3/4 ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஸோ 17th கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெயிட் ஆஃப் எ பாடி இஸ் மேக்ஸிமம் அட், ஆக்சுவலாக இப்போ தான் பார்த்தோம் ஃபார்முலா வந்து g latitude is equal to g minus r ஒமேகா ஸ்கொயர். என்ன பார்த்தோம் ஃபார்முலா சொல்லுங்க, காஸ் ஸ்கொயர் 5 பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த சப்ட்ராக்ட் பண்றது மினிமமா இருந்துச்சுன்னா g வந்து மேக்ஸிமா இருக்கும். அப்போ பை வந்து 90 டிகிரி போட்டீங்கன்னா காஸ் 90 வந்து 0 வந்துடுறதுனால g இஸ் மேக்ஸிமம் வேல்யூ வந்து g வரும் அட் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. தீட்டா 90 டிகிரி இருந்தாலும் போல், இது வந்து போல்ஸ்ல தான் தீட்டா 90 டிகிரி. ஈக்குவேட்டருக்கு வந்து தீட்டா வந்து 0. அப்போ வந்து மேக்ஸிமமா இருக்கிற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் போல்ஸ்னு வருது. ஸோ தட் அட் போல்ஸ் தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மேக்ஸிமம். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. The angular speed of earth is in radian per second, so that the object on equator may appear weightlessness அப்படின்னு கேட்குறாங்க. weightlessness ஆக்சுவலா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டியூ டு ரொடேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா g மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் பை. இப்போ இந்த ஈக்குவேட்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா அட் ஈக்குவேட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவேட்டார் எடுத்துக்கிட்டோம்னா பை வேல்யூ ஈக்குவேட்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேட்டாருக்கு வந்து பை 0பா. பை 0னா காஸ் பை 1. அப்போ காஸ் பை 1 போட்டிங்கன்னா அப்போ ஜி லாம்டா இஸ் ஈக்குவல் என்ன வருது, ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெயிட்லெஸ்னஸ் சொல்லியிருக்காங்க. வெயிட்லெஸ்னா ஜி லாம்டா ஈக்குவல் 0, எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் 0 வரணும். அப்படின்னா ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் 0 வரும். ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் 0 ஜின்னு வருது. ஒமேகா ஈக்குவல் ஆங்குலர் ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஒமேகா ஈக்குவல் ஜி பை ஆர் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஓகேங்களா? அப்போ ஜி வந்து எவ்வளோ எடுக்குன்னா 9.8 எடுங்க. ஆர் வந்து 6400 கிலோமீட்டர். ஸோ 6.4 into 10⁶ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இது நம்ம அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ண என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒமேகா வந்து ஆங்குலர் ரேடியேஷன் வந்து ஆங்குலர் ஸ்பீடு வந்து 1.23 into 10⁻³ ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.
ஸோ 1.23 into 10⁻³ ரேடியன் per செகண்ட் இப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when a body is taken from the equator to the pole, its weight remains என்னன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, g at latitude equal to g minus r omega square cos square pi தானே. அப்போ வந்து ஈக்குவேட்டார்ல இருந்து நம்ம போல் போறோம்னு வச்சுங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பை வேல்யூ வந்து 0ல இருந்து 90க்கு போகுது. அப்போ காஸ் பை வந்து இங்க வந்து 1 இருக்கும், இங்க காஸ் பை வந்து இங்க 0 வருது. அப்போ பை இன்க்ரீஸ் பண்ணா காஸ் பை டிக்ரீஸ் ஆகுது. அப்போ சப்ட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆனா ஜி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஜி அட் ஈக்குவேட்டார் இஸ் லெஸ் தேன் ஜி அட் தி போல் வருது. அப்போ வந்து நம்ம ஈக்குவேட்டார்ல இருந்து போல் போனோம்னா ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்க்ரீசஸ்.